பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு இதுக்கு மேலே இவளோட என்னால் வாழ முடியாதுப்பா. இத்தனை நாள் என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருந்த எல்லா ரகசியத்தையும் உங்கள் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலையும் அதுக்கு நான் சம்மதப்படுறேன்ப்பா. இந்த பொய்யானவ கூட என்னை வாழ சொல்கிறீங்களா? நான் வாழ்கிறேன்ப்பா. இல்லை என்னை செத்து போக சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நான் செத்து போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இனிமேல் மயில் கூட என்னால் வாழ முடியாதுன்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னு நம்ம கோமதி இருந்துட்டு, ஐயோ இது தெரியாமல் என் பையனை இவ்வளோ தூரம் நான் காயப்படுத்தி பேசிட்டேனே, நீங்களும் வேற இவனை ஒவ்வொரு நிமிஷமாக இவன் தான் தப்பு பண்ண மாதிரி அவனை எவ்வளோ தூரம் காயப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு, மயிலே இவன் சொல்கிறது எல்லாமே உண்மையாப்பா, ஏன்பா எங்ககிட்ட இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு உன்னை நாங்கள் என்ன இந்த வீட்டு மருமக மாதிரியை பார்த்தோம், மக மாதிரியில் பார்த்தோம், ஆனால் நீ என்னடனா இவ்வளோ பொய்யான வேஷத்தை போட்டுட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருந்து வந்தாலையும் ஏதோ பெருசாக அவங்க வசதி இருக்கிற மாதிரி அவ்வளோ பேச்சு பேசுவாங்க. கடையிலேருந்து வேற பணத்தை வேற திருடிட்டு போயிருக்காங்க. கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லிடுறாங்க. ஐயோ மாமா, அவர் பணத்தை எடுத்தது எனக்கு தெரியவே தெரியாதா? ஏன் தீபாவளி சீரியம் உங்கள் அப்பா வீடு செஞ்சுட்டு போனாரே, அதுக்கு ஏது பணம்? அந்த அண்ணன் கொடுத்த 10,000 ரூபாய் பணம் தானே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மயில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்பா என்னால் சத்தியமாக முடியாது, இவங்க கூட என்னால் வாழவே முடியாது, என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.